மார்னிங் காலேஜ் போயிட்டதுனால கோவிலுக்கு போக முடியல. ஸோ அதனால் ஈவினிங் தான் வந்து எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு பிள்ளையார் கோவிலுக்கு வந்து என் பேரில் அர்ச்சனை பண்ணிவிட்டு வீட்டுக்கு போயிட்டேன். கோவில் போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். இப்போ நான் வந்துட்டு குயின் ட்ரீட்மெண்ட்க்கு ரெடி ஆக போகிறேன். அதாவது பர்த்டே ட்ரெஸ் மாற்ற போகிறேன். வாங்க சேஞ்ச் பண்ணிட்டு பார்க்கலாம். நான் பர்த்டே ட்ரெஸ்லாம் போட்டுட்டு ரெடி ஆகிட்டேன். இதுதான் என்னோட பர்த்டே அவுட்ஃபிட். Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday. Happy birthday to you. Nobody likes you. You are an animal. Go back to the zoo. இந்த அவமானம் உனக்கு தேவையா? கேக் கட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு பர்த்டே கேர்ள் சாப்பிட்லன்னா எப்படி? அதான் ஃபஸ்ட்டு கேக் ஸ்லைஸ் வந்து எனக்கு தான். கேக் வந்து சூப்பராக இருந்துச்சு. இது வந்து ட்ரிபிள் ஸ்காட்ச் ஃப்ளேவர். எஃபி கேக்ஸில் தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. நல்லா நட்ஸ்லாம் போட்டுட்டு ஒரு 2-3 சாக்லேட் ஃப்ளேவர்ஸ் சேர்ந்த மாதிரி சூப்பராக இருந்துச்சு. எனக்கு அந்தளவுக்கு சாக்லேட்ஸ் பிடிக்காது, பட் இருந்தாலுமே செமையாக இருந்துச்சு. என்னோடய சித்தி அப்புறம் என்னோடய கசின்ஸ் இவங்கெல்லாம் சேர்ந்து எனக்கு வந்து கிஃப்ட் கொடுத்தாங்க. என்ன கிஃப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஸ்மெட்டிக்ஸ் தான். நான் கொஞ்சம் காஸ்மெட்டிக்ஸ் பைத்தியம், ரொம்ப அதெல்லாம் விரும்பி போடுவேன்னா, அதனால் வந்து எனக்கு காஸ்மெட்டிக்ஸ் தான் கிஃப்ட் பண்ணாங்க. எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்தது. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday. Happy birthday. Happy birthday to you. பர்த்டே செலிப்ரேஷன்லாம் முடிஞ்சுது. நாங்கள் கேக்லாம் நல்லா சாப்பிட்டு இப்போ சாம்பு ஹோட்டலுக்கு வந்திருக்கோம். சாப்பிட்றதுக்கு வந்திருக்கோம். ஓசரி சோறு கிடைச்சா உட்காந்து கட்டு கட்டுறாயா. மான மரியாதை சூடு சொன்ன எதுவுமே இல்லை. எக்ஸ்கியூஸ் மீ. இது வந்து என்னோட பர்த்டே அவுட்ஃபிட் நம்பர் 2. இது வந்து இந்த காப்பி பண்ணி போட்டிருக்காங்க. ஹோட்டலில் ஆல்ரெடி டேபிள்லாம் ரிசர்வ் பண்ணி தான் வச்சுருந்தோம். ஸோ நாங்கள் போன உடனே எங்களுக்கு டேபிள் கொடுத்துட்டாங்க. நாங்கள் எல்லோரும் போய் செட்டில் ஆகிட்டு ஃபுட்டுக்காக வெயிட் பண்ணுறோம். என்ன என்ன ஐட்டங்களும் டூபல் பி பிளாட்டினிலே திறந்து பார்த்தால் தெரிந்து விடும், அள்ளி சென்றால் முடிந்து விடும். ஃபுட் எல்லாமே எங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து சர்வ் பண்ணிட்டாங்க. நாங்கள் ஒரு 13 மெம்பர்ஸ் போயிருந்ததுனால சரி ஸ்டார்டர்ஸ் வந்து பிளேட்டர் மாதிரி சொல்லிட்டா ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜம்போ பிளேட்டர் தான் சொல்லியிருந்தோம். அண்ட் அது கூடவே வந்து பார்பிக்யூ ஃபிஷ் சொல்லியிருந்தோம். ஸ்டார்டர்ஸ் இவ்வளோ தான். மெயின் கோர்ஸில் வந்து யூஷுவல் தாங்க, ஃப்ரைட் ரைஸ், பிரியாணி, நான், ரொட்டி அது மாதிரி தான் சொல்லியிருந்தோம். அண்ட் டெசர்ட்ஸில் பார்த்தோன்னா ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்லியிருந்தோம். ஃபலூடா, ஐஸ்கிரீம்ஸு, அப்புறம் குலாப்ஜாம் வித் ஐஸ்கிரீம், கேரட் ஹல்வா வித் ஐஸ்கிரீம் எல்லாமே வந்துட்டு நல்லா இருந்துச்சு. ஆனால் பிஸ்தா ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் தான் தெரியாமல் சொல்லிட்டேன் போல். ஒரு எசன்ஸ் இருந்துச்சா, எனக்கும் என் தம்பிக்கும் அது பிடிக்கவே இல்லை. மற்றபடி எல்லா டெசர்ட்ஸுமே வந்து நல்லா தான் இருந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு பில் பே பண்ணுற கேப்பில் மிஸ்டர் தஷ்வந்த் வந்து விளையாட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்துட்டான். அந்த ஹோட்டல்லையே வந்துட்டு ப்ளே ஏரியா மாதிரி இருந்துச்சு கிட்ஸுக்கு. ஸோ அதனால் இவன் சும்மா போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பால் பெட்டுக்கு வந்து விளையாட போயிட்டான்.
டேய் என்னங்க டாட் வா போகலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே கமெண்ட் பண்ணுங்க. பை.